இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. சங்கீதம் 84:3. Psalm 84 verse 3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. Even the sparrow has found a home, and the swallow a nest for herself, where she may have her young, a place near your altar, O Lord Almighty, my King and my God. சங்கீதம் 84 தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த சங்கீதம். Psalm 84 is about the courts of the Lord. இந்த வசனத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்தும் தேவனுடைய சமூகத்தை குறித்தும் சங்கீதக்காரன் பேசுகிறார். The psalmist talks about the dwelling place and the presence of God in this psalm. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லும்போது, when he says the sparrow has found a home and the swallow a nest near your altar, குருவிகளை பற்றி பேசவில்லை. he does not talk about the birds. எந்த பீடத்திலும் குருவிக்கு வீடு கட்ட அனுமதிக்க மாட்டார்கள். No one will allow a bird to build her nest near the altar. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்வதின் மூலமாக, by saying the sparrow has found a home and a swallow a nest near the altar, அங்கே வந்து தஞ்சம் அடைந்த மக்களை அவர் வர்ணிக்கிறார். he describes the people who have found refuge. சபையை வர்ணிக்கிறார். He describes the church. அடைக்கலான் குருவியை குறித்து இயேசு இப்படியாக சொல்லுகிறார். Jesus talks about the sparrow and says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில், in the Gospel of Matthew chapter 10 verse 29, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. Are not 2 sparrows sold for a penny, yet not one of them will fall to the ground apart from the will of the Father. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். In the Gospel of Luke chapter 12 verse 6, Jesus says, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறீர்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று. Are not 5 sparrows sold for 2 pennies, yet not one of them is forgotten by God. அவ்வளவு அற்பமாய் கிடைக்கும் பறவை அது. These are worthless birds. யாரும் பெரிதாய் மேன்மையாய் எண்ணுவது கிடையாது. No one considers them as valuable. ஒன்றும் இல்லை என்று கருதக்கூடிய பறவை. These are of no value. அடைக்கலான் குருவி என்பது தகுதியற்ற ஒன்றுக்கு அடையாளமாய் இருக்கிறது. Sparrows are a sign of worthlessness. ஒரு சாதாரண பறவை. It's an ordinary bird. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த அடைக்கலான் குருவிக்கு உம்முடைய பீடத்தண்டையில் வீடு கிடைத்தது என்று. The psalmist says that sparrow has found a nest near the altar. இது சபையில் இருக்கும் நம்மை குறிக்கிறது. This talks about us who are in the church. நம்மை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது. The Bible talks about us and says, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். if you read from the book of Romans chapter 5 verse 6 verse 8 and verse 10, நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம், அக்கிரமக்காரர்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று சொல்லுகிறது. it says that we were powerless, ungodly, sinners, and that we were God's enemies. தேவனுடைய பிரசன்னத்தில் வரக்கூடிய எந்த தகுதியும் மேன்மையும் இல்லாத நாம், we who had no qualification or value to come near the presence of God, வெறும் இயேசுவை விசுவாசித்ததன் மூலமாக, only by believing in Jesus, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், and because we have received Jesus Christ as our personal savior, அவருடைய பீடங்கள் அண்டையில் அவருடைய சமூகத்தில் வந்து தங்கும்படியாக பெரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம் என்று வேதம் சொல்கிறது. it says that we have been qualified to come into the presence of God near the altar. அது மாத்திரமல்ல, தகைவலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லுகிறார். Not only that, he says the swallow builds her nest and raises her young at the place near your altar. தகைவலான் குருவி என்பது ஓய்வின்மைக்கு அடையாளமாய் இருக்கிறது. Swallows are a sign of restlessness. தகைவலான் குருவி ஒரு ஓய்வில்லாத பறவை. Swallows is a bird that has no rest. காலையிலிருந்து இரவு வரை ஓய்வில்லாமல் பறக்கும் பறவை. They will fly from morning to night without rest.
காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே பறக்க ஆரம்பித்துவிடும். They begin to fly even before the sun rises. அப்படி பறக்கும்போது ஒரு சீராய் பறக்காது. And when they begin to fly, they do not fly evenly. மேலும் கீழுமாக அங்கும் இங்குமாக அமைதலற்ற விதத்தில் பறக்கும். They fly rapidly and recklessly. ஓய்வில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பறவை. These are the birds that are reckless and restless. இது ஓய்வில்லாத வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. This is a sign of recklessness and restlessness. இன்று அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. Today many people live such lives. ஓய்வில்லாத, மன நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They live a life without any rest, peace or happiness. சபை என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்து அவரை விசுவாசித்து அவர் தரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள். Church is a place where you believe and trust in Jesus and receive his peace and happiness. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இளைப்பாறுதலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள். People who enter into a peaceful and restful life through Jesus Christ. அற்புதமான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றபடியினால் சபைக்கு வந்து சேர்ந்தவர்கள். These are the ones who have come to the church because they have experienced miraculous salvation through Jesus Christ. அது மாத்திரமல்ல, தகைவலான் குருவி அலைந்து திரிந்தும் பறவையாய் இருந்தாலும், Even though the swallows are restless birds, ஓய்வில்லாமல் பறந்து கொண்டிருந்தாலும், even though they fly recklessly, அதன் இன உற்பத்தி காலத்தில் அது தன் கூட்டுக்கு வந்து நீண்ட நாட்கள் தங்குமாம். during its breeding period it will come to its nest and stay for a long time. அதற்கே ஒரு உள் உணர்வு வந்து தன் கூட்டிலே பல நாட்கள் தங்குமாம். It will get an instinct and it will stay in its nest for a long time. மனிதனை தேவன் ஆவியாய் படைத்திருக்கிறார். God has created man as a spirit being. அவனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. அவன் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He has a soul and he lives in a body. மனிதனுக்கு ஆவிக்குரிய தேவை, ஆத்துமிக தேவை, சரீர பிரகாரமான தேவை என்று மூன்று விதமான தேவைகள் இருக்கிறது. Man has needs in his body, soul and spirit. இந்த மூன்று விதமான தேவைகளும் சந்திக்கப்படும் போதுதான் உண்மையான திருப்தியை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். He will receive true satisfaction only when all his needs are met. குறிப்பாக இவனுடைய ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்பட வேண்டும். Especially when his spiritual needs are met. அந்த தகைவலான் குருவியை போல ஒரு உள்ளுணர்வு பெற்று, We should have an instinct just as a swallow. மனுஷன் அந்த உறவுக்காக ஏங்குகிறான். Man is yearning and longing for that relationship. அவன் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும். That he should have a relationship with God. அவருடைய ஐக்கியம் தேடி அவரிடம் வர வேண்டும். He seeks after that fellowship and goes to God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய், சத்தியத்தின் மூலமாய் தேவன் அண்டையில் கிட்டி சேர வேண்டும். He should draw near to God by knowing the truth and the word of God. அப்படி தேவனை கண்டறிந்து உறவு கொள்ளும்போது, When he seeks God and has fellowship with him, மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தையும் நிம்மதியும் அவன் பெற்றுக்கொள்கிறான். he can have peace, joy and happiness. இன்று அடைக்கலான் குருவியைப் போல, தகைவலான் குருவியைப் போல வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், If we are living like a sparrow or a swallow, தேவனிடத்தில் வருவோம். let us go to God. அவர் நமக்கு மேன்மையும் மதிப்பையும் தகுதியும் கொடுத்து, And he will add value and worth to our lives. நமக்கு வேண்டிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். And he will give us peace and happiness. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் அண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. மேன்மையும் மதிப்பையும் தகுதியுமற்ற வாழ்வை மாற்றி, We thank you for changing our lives from worthlessness and valuelessness. நீர் எங்களுக்கு கொடுக்கிற மேன்மைக்காக, மதிப்புக்காக, தகுதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And thank you for adding worth and value to our lives. சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இல்லாத வாழ்வை மாற்றி, We thank you for taking away every peacelessness and restlessness. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And we thank you for adding peace and joy and happiness. இன்றும் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருப்பதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because you are good to us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்ய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.